இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கொல்கட்டால நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா தோல்வி அடைஞ்சதுனால இப்ப பயங்கர பிரஷர்ல இருக்காங்க. இப்ப கவுஹாத்தில செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நவம்பர் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போற நிலையில இந்தியன் டீம்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் தோக்காம இருக்கணும்னா கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். ஏற்கனவே கேப்டன் சுப்மன் கிலுக்கு முதல் டெஸ்ட் போட்டி விளையாடும் போது இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இதனால ஹாஸ்பிட்டலுக்கு போன அவரு செகண்ட் இன்னிங்ஸ் தவற விட்டிருந்தாரு. இதனால செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் விளையாடுவாரா இல்லையான்னு இன்னும் முடிவாகல. இப்ப இதனால தான் ஆல்ரவுண்டரான நிதிஷ்குமார் ரெட்டியா மறுபடியும் இந்தியன் ஸ்குவாட்ல சேர்த்திருக்காங்க. இனிஷியலா இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாட்ல அவர் இடம் பிடிச்சிருந்தாலும் முதல் டெஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இந்தியா ஏவும் சவுத் ஆப்பிரிக்கா ஏவும் விளையாண்ட ஒன் டே சீரிஸ்ல கலந்துக்க சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ சுப்மன் கிலுக்கு இன்ஜுரி ஆனதுனால இவர் மறுபடியும் ஸ்குவாட்ல சேர்த்திருக்காங்க. மேபி இவர் செகண்ட் டெஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் உள்ள வந்தாருன்னா பேட்டிங் ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லாம மீடியம் பேஸ் போலிங் ஆப்ஷன் இந்தியாவுக்கு கிடைக்கும். இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்சஸ்ல ஒரு லாங் டர்ம் ஆல்ரவுண்டர் தேவை. சோ வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல நிதிஷ்குமார் ரெட்டி இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல கலக்குவார்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.